வேப்பம்பட்டு ஆசிர்வாத் பாபா திருக்கோயில் கட்டுவதற்கு 6/2/2011 பூமி பூஜை நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக பிரதி வாழைக்கிழமை தோறும் இங்கு கூட்டு பிரார்த்தனையும் அன்னதானமும் ஒவ்வொரு பக்தர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் பாபாவிற்கு சிறப்பு ஹோமங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 6/2/2025 வியாழக்கிழமை 708வது வாரம் சிறப்பு சண்டை ஹோமம் இங்கு சிறப்பாக நடைபெற்றது. சாய் பக்தர்கள் இவ்விழாவில் பெருவாரியாக பங்கேற்று ஆசிர்வாத் சாயியின் திருவருள் மற்றும் குருவருளை பெற்றனர். சண்டி ஹோமம் உலகத்தின் அன்னையாக திகழும் சண்டி தேவியை குறித்து செய்யப்படும் சக்தி வாய்ந்த ஹோமமாகும். ராஜாக்கள் வழிபட்டதுனால ராஜமாதங்கி அப்படிங்கிறது காரணம் பேர். எல்லாருக்கும் உன்னதமான உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகம் நிலைத்திருக்கணும், உத்தியோகத்துல உயர் பதவிகள் கிடைக்கணும், நம்முடைய வாழ்விலையும் உயர்ந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நம்மளால பிரார்த்தனை பண்ணி இந்த அத்தியாயம் வரைக்கும் ஓம் ராஜமாதங்கி சண்டிகாஜி மகா நம்மளால பிரார்த்தனை பண்ணிக்கோம். ஓம் நமஸ்தண்டிகாஜி ஓம் ओम श्री सकल सौभाग्यम देवे मूले ब्रह्म स्वामी महायागमाराध्या महाभैरव पूजिता ललिता सहस्रनाम 58 நாமாவளி ஒரு நாமாவளி மகாயாக கிரமாராத்யாயி நமஹ. மகாயாகத்தினாலே கிரமம்னா முறையாக ஆராதனை செய்யக்கூடியவர் அம்பா. மற்ற பூஜைகள்ல நம்மளால ஏதாவது முடியல கூடையோ மகாயாகம்னு சொல்லக்கூடிய நம்பியாகத்துல இத்தனை கட்டியங்கள் சொல்லப்பட்டிருந்தா 13 அத்தியாயங்களுக்கும் தனித்தனியா சொல்றான். ஸ்ரீ பரமஹாபுரிம் சமர்ப்பயாமி நமஸ்ஸாஹ. संतोष्य ओम अभिरल कंड कमलमदमेदु रमन्तमदंगजराजपदे प्रभुवन पूर्ण रूप कलानि निरूपमयोनि विराजसुते अतिसुखदीन कलाद समानस मोहनमन्मदराजसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकमर्दिनि श्रीरसुते रम्यकमर्दिनि श्रीरसुते
சிவாதாரிகா பரமேஸ்வரி ஸ்ரீவித்யா சப்ததி சண்டி என்று சொல்லக்கூடிய அன்னையின் திருவள்ளுவர் சண்டியாகத்துல கலந்தும் சண்டியாகத்தின் பூர்ண சாக்குண்ய பலன் சொல்லக்கூடிய நிறைவான பலன் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஜெய ராஜராஜாட்சிதே ஒரு எறும்பால மலை தூக்க முடியாது, அந்த எறும்பால மலை ஏற முடியும். அதான் மனிதனுக்கு எப்பவும் எந்த நேரத்திலும் கஷ்டம் வரும். ஆனா அதிலிருந்து இறைவன் கன்னிகாவரமே சம்பீமா சுவாசினி தேவதி நமஹ நவான சர்வோத்தாரி சம்பூஜர்க்கம் தத்வா தூபதீப நைவேத்யாத்ரா சந்தோஷ்யம் ஓம் புஷ்பாவதி பிரசோபதி மலினீர பலாவத அஸ்வாசித்ரி நிர்தப்பாரஜே நமஹ ईस्तदे लक्ष्मी स्तवत्यो अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि लोमस्नो व्याप्तं विद्धं मणिषान् अमुं मणिषान् सर्वं मणिषान् देवी नमः दोमाग्रामयामि महापुरुषसुन्दरी महादीवं दृश्यामि वृद्धोस्वः अमृतो महानन्वेदामनन्द्रादणीयं न तदामि सर्वोपचारान्तिकर्पूरज्योतिः अनेक कोटि प्रार्थना रूपांतरिं समर्पयामि सर्वमंगलमान ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते मंगले मंगलाधारे मांगल्ये मंगलप्रदे मंगलार्थम मंगलेशी मांगल्यम देहि मे सदा मंगलप्रद महाकाली महालक्ष्मी महासरस्वती चंडिकायै नमो नमः। नमस्कारान् समर्पयामि शतमानं भवतां पुरस्तेन्द्रिय आदिश्यमेन्द्रिये प्रतिष्ठति कैलो भक्तदे और मोटमदि गाविष्णु सर्वसौभाग्यदा सिद्धिरस्तु संवत्सरं दीर्घमायुः। ओम शक्ति 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 ओम सबर निबोधते सिद्धागी निर्मणयते संतावन निर्मणयते ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम वर வேண்டும் நீயே சாயி பாபா வர் வேண்டினோமே சாயி பாபா தர வேண்டும் நீயே சாயி பாபா கரம் குவித்தோமே சாயி பாபா ஹரே ராம ராம சாயி ராமா ஹரே ராம ராம சாயி ராமா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண சாயி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண சாயி கிருஷ்ணா குறையேதுமில்லா சாயி நாதா குழலோதும் கண்ணா சாயி நாதா பரந்தாமன் நீயே சாயி நாதா பணிந்தோமே உன்னை சாயி நாதா ஹரே ராம ராம சாயி ராமா ஹரே ராம ராம சாயி ராமா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண சாயி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண சாயி கிருஷ்ணா. எல்லாரும் அப்படியே எந்திரிச்சுக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை. எந்த ஒரு வழிபாடு நடந்தாலும் நிறைவாக கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு வேலையில் இருந்தப்போ பூஜைகள் நடக்கும்போது இந்த நிறைவான தீபாராதனை நடக்குங்கிறதுக்கு முன்னாடி தான் எல்லாரும் கொண்டு சேருவோம். அப்போ இந்த கூட்டு வழிபாடுங்கிறது ரொம்ப மகத்துவத்தை தரவல்லது. அதனால எல்லாரும் கையை கும்பிட்டுக்கோங்க. உங்களுடைய குருநாதரான சாய்பாபாவையும் அம்பிகை சண்டிகா பரமேஸ்வரையும் நல்லா மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் திரும்ப எல்லாரும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते मंगले मंगलाधारे मांगल्ये मंगलप्रदे मंगलार्थम मंगलेशी मांगल्यम देहि मे सदा धनम करुम कल्வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்குக மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி தாயே ஆசீர்வாத் பாபா குருநாதரே நாங்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் மற்றும் 14 லோகத்தில் ஜீவிக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் வாழ்விலே ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான சங்கடங்களும் மனக்குழப்பங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் கண் திருஷ்டி தோஷங்களும் நவக்கிரக தோஷங்களும் விலகப் பெற்று எங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக செழித்து வளர்ந்து வாழ்விலே இல்லத்திலே அனைத்து விதமான நன்மைகளும் பெருகப் பெற்று வாழ்வாங்கு வாழ இன்றைய நன்னாளிலே 708வது வார வழிபாட்டிலே தை கிருத்திகை சுபநாளிலே நமது ஆலயத்திலே நடைபெற்ற சத்யசண்டி யாகத்திலே பங்கு கொண்ட நல்ல தருணத்திலே அம்பிகையே பராசக்தியே உங்களது பொற்பாத கமலங்களை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஹர நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கணஹத்திரனே போற்றி
கைலை மலையானே போற்றி போற்றி நடத்திர சூர்யோபாய சம்பிரதாரகம் நேம வித்யுதோ பாந்திகுதோ ஜமக்னே தமேவ பாந்தமனுபாதி தர்மம் தஸ்ய பாதா சர்வமிதம் விபாதி நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாஜை சததம் நமः நமோ பிரகிருத்யை பத்ராஜை தேவதாம் பிரணதாத்மதாம் ரௌத்ராஜை நமோ நித்யாஜை கௌர்ஜை தாத்ரி நமோ நமः ज्योत्स्नायै चैन्द्ररूपिण्यै सुखायै सततं नमः कल्याण्यै प्रणतां वृद्ध्यै सिद्ध्यै पूज्यै नमो नमः नैऋत्यै भूभृतां लक्ष्म्यै सर्वाण्यै ते नमो नमः मङ्गलचण्डिकाम्बिकायै नमो नमः पञ्चदलकर्पूरनीराजनज्योतिः इन्द्रसोमं पिबतु क्षेमो अस्तु नः ओम जी राजा अधिराजा योगी राजा परब्रह्मणे नमः ओम जी सदानंद समर्थ चतुर्थी महाराज की जय सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. கலச தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ஆசிர்வாத் பாபா கோயிலை வலம் வந்தனர். சாய்பாபாவிற்கு அபிஷேகம் செய்து அந்நீரை பக்தர்கள் மேல் தெளித்தனர். தெய்வத்துடன் தெய்வீக தொடர்பை உருவாக்கும் நாட்டம் கொண்ட பயிற்சி பெற்ற பூசாரிகளால் திட்டமிட்டபடி சிறந்த நேரத்தில் ஹோமம் நிறைவடைந்தது. சண்டி ஹோமம் அன்னதானத்துடன் இனிதே நிறைவடைந்தது. திருப்பணி கட்டிடம் கட்டுவதற்கு பிரதிவாரம் வியாழக்கிழமை தோறும் கூட்டு பிரார்த்தனை மற்றும் அன்னதானம் 14 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. குடமுழுக்கு நிறைவேற திருக்கோவில் பணிகளுக்கு தங்களால் இயன்ற உதவியை பொருளாகவோ அல்லது பணமாகவோ அளித்து வேப்பம்பட்டு ஆசிர்வாத் சாயின் அன்பிற்கு பாத்திரமாகும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.